இந்த சம் பாருங்க, கேள்வி படிக்கிறேன். 10,000 அசல் தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 2019 வந்து கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 2 ஆண்டுகளுக்கு பார்த்தோம், ரைட்டுங்களா? 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்தா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதே ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான். 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்டேன்னா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3 இயர்ஸுக்கு டிஃபரன்ஸ் கேட்டேன்னா ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100. ஸோ இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 10,000 கொடுத்துருக்கோம். பிரின்சிபல் 10,000, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன கொடுத்துருக்கான்? 10% கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் எனக்கு 10,000 ரூபாய் பிரின்சிபல், ரைட்டுங்களா? ஆர் ஸ்கொயர், ஆர் என்ன கொடுத்துருக்கான்? 10 கொடுத்துருக்கான். அப்போது ஸ்கொயர் என்ன இருக்கும்? 2 வாட்டி பண்ணும், 10 இன்ட்டு 10, ரைட்டுங்களா? டிவைட் பை 100 ஸ்கொயர், 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர், ரைட்டுங்களா? இன்ட்டு 300, ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிவைட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். இதை பெருக்குங்க, 10 10 100, ரைட்டுங்களா? அப்போது அந்த 100க்கு இங்கே அடிச்சிடுறேன், இந்த 100க்கும் இந்த 100க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்னங்க இருக்குது? 300 + 10 310. ஸோ 310 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, 8,000 அசல் மீது 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 22 கேட்டிருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்கோம்? 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க. ஃபார்முலா பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100, ரைட்டுங்களா? டைரெக்டாக ஃபார்முலா கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. கிவனில் பாருங்கள், பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 8,000 கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? 8,000. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா? இப்போ பாருங்கள், பிரின்சிபல் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு 8,000 ஆர் ஸ்கொயர், ஆர்னுங்க 5, ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 5 டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்னாங்க 100 இன்ட்டு 100, ரைட்டுங்களா? இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர், ஆர் வந்து 5, அப்போ 300 ஒரு 5 305, ரைட்டுங்களா? டிவைட் பை 100. பாருங்கள், 5 25, ரைட்டுங்களா? இது ஒரு 25, இது 4 25, ஒரு நாள் 2 நாள் 8. இந்த டபுள் ஜீரோவுக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறாங்க, 20 இருக்குது, ஒரு 20 20, 20 100, ரைட்டுங்களா? ஸோ 305 அஞ்சல் அடிச்சாங்க வரும், 1 5 6 5 30, 1 5 5, ரைட்டுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித்தியாசம் ரூபாய் 93 எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்பி 18 வந்து கேட்டிருக்கான். சரி, ஓகே. 3 ஆண்டுகள்னால் முதல்ல நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரைட்டுங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100. ஸோ முதல்ல ஃபார்முலா தெரியணும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்டுருக்கான்? டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 93 கொடுத்துருக்கான், ரைட்டா? நான் கிவன் எழுதிக்கிட்டுமா? டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 93, ரைட்டுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்கான். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதாங்க. நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து 93 எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 10, அப்போது ஆர் ஸ்கொயர்னா 10 இன்ட்டு 10 டிவைட் பை 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100, ரைட்டுங்களா? இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன், 300 ப்ளஸ் ஆர் 300,
ஆர் வந்து 10. அப்போ 300 ஒரு 10 310 டிவைடட் பை 100 ரைட்டுங்களா. ஓகே, 100 ரைட்டுங்களா. அந்த 100க்கும் இந்த 100க்கும் நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் கேன்சல் பண்ணுறேன். இது ஒரு 31, இது 331 ரைட்டுங்களா. 331 வந்து பார்த்தீங்கன்னா 93. அப்போது இந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆல் பெருக்கிறேன் ரைட்டுங்களா. பெருக்கினா வரும் 3 × 1000 ஈக்குவல் டு 3000. ஸோ 3000 தான் வந்து பிரின்சிபல். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம் பார்க்கலாங்க. ரூபாய் 4000 அசல் மீது 20% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கேட்டிருக்கான். சரி, ஓகே. 3 ஆண்டுகள்னாவே முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தானா PR² டிவைட் பை 100² இன்ட்டு 300 + R டிவைட் பை 100. ஸோ இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணாங்க. ஓகே, பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4000 கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20%. அப்போ R² 20 × 20 டிவைட் பை 100² 100 × 100 இதான் 100² ரைட்டுங்களா. இன்ட்டு 300 + R. ஆர் வந்து 20ன்றதுனால 300 ஒரு 20 320 டிவைட் பை 100 ரைட்டுங்களா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணாங்களா. ஓகே, 00க்கு இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணுறேன் ரைட்டுங்களா. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுறேன். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்குது என்னங்க? 4 × 2 × 2 ரைட்டா. 4 2 8 8 2 16 16 × 32 ரைட்டுங்களா. 16 × 32 வரும் 512. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 25000 அசல் மீது 4% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு NTPC 2016 வந்து கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. ஸோ ஓகே, என்ன பிரின்சிபல் கொடுத்துருக்கான்? பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 25,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா 4% ரைட்டுங்களா. 3 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PR² டிவைட் பை 100² இன்ட்டு 300 + R டிவைட் பை 100. இதாங்க நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 25,000. R² R என்ன கொடுத்துருக்கு? 4 இருக்குது. அப்போது R² 4 × 4 டிவைட் பை 100². 100² நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100 × 100 இன்ட்டு 300 + R. 300 ஓகே. R வந்து நமக்கு 4 கொடுத்துருக்கான். அப்போ 300 ஒரு 4 304 டிவைட் பை 100 ரைட்டுங்களா. சிம்பிளிஃபை பண்ணலாங்களா. ஓகேங்க. இது ஒரு நாள் 4 25 4 100 ரைட்டுங்களா. ஒரு 25க்கு ஒரு 25 நான் கேன்சல் பண்ணிடுறேன். மேலே என்ன இருக்குது? 1000 மட்டும் இப்போத்துக்கு இருக்குது ரைட்டுங்களா. இப்போ இந்த நாள் கேன்சல் பண்ண பாருங்க. ஒரு நாள் 4 25 4 100 கரெக்டுங்களா. இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணுறேன். மேலே 10 இருக்குது ரைட்டுங்களா. மேலே என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போது 2 5 10 5 25 ரைட்டுங்களா. இப்போ 304 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 608 கிடைக்கும். 608 டிவைட் பை 5ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 12 5 60 4 5 5 மிச்சம் 3 இருக்குது. 6 5 30 ரைட்டுங்களா. ஸோ 121.6 தான் ஆன்சர். Indus Classes